பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வருகிற 24, 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரங்கங்கள், நுழைவு வாயில்கள், சாமி சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. பழனியில் வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதுக்கான பிரம்மாண்ட அரங்கங்கள் மற்றும் 8 இடங்களில் நுழைவாயில்கள், சாமிக்கு சிலைகளில் வர்ணம் பூசும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. 6 படை வீடுகளில் முருகன் 3ஆம் படை வீடான பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அனைத்துலக முருக மாநாடானது நடைபெறுவதை ஒட்டிதான் இதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டுக்கான கால்கோள் ஊன்றும் விழா கடந்த 3ஆம் தேதி துவங்கி அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக மொத்தம் 5 ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 1300 ஆய்வு கட்டுரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 30க்கு மேற்பட்ட வெளிநாட்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் 4 நிதி அரசர்கள், 15 ஆதீனங்கள், 30க்கும் மேற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொள்கின்றன. இந்த மாநாட்டிற்கான விழாவானது மற்றும் ஆய்வு கட்டுரைகள் என 2 மலர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டுமா, இந்த முறையாக புதிய முயற்சியாக 3D வடிவிலான முருகனை அருகில் இருந்து தரிசனம் செய்யும் வகையில் 100 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடு சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த 3D வடிவத்தின் மூலம் நேரடியாக முருகன் அவர்களை பார்ப்பதற்காக, வழிபடுவதற்கான உள்ளிட்டவை பார்க்கும் அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி முக்கியமாக முருகனின் பெருமையை விளக்கு வகையில் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இதில் முக்கியமாக கும்மி ஆட்டம் என்பது இந்த பகுதியில் அதிக அளவு இருப்பதால் கும்மி ஆட்டம் நடைபெற உள்ளது. அதே போல் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரை, பின்னர் 2 மணி வரை நிகழ்ச்சியானது 8 மணி வரை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. 8 இடங்களில் அலங்கார வரவேற்பானது தற்போது இருக்கு. தலைவர்கள் மாநாட்டுக்கு வரும்போது 8000 பக்தர்கள் அமைத்து பார்வையிடும் வகையில் பந்தலானது தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கண்காட்சிக்கு செல்வோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டும் என்பதால் சுகாதார பணிகள், குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவது, தூய்மை பணியாளர்கள் பணி நடத்துவது, அதேபோல் பிரத்யேகமாக கூடிய மருத்துவ முகாம்கள், தேவையான அளவு பேருந்துகள் இயக்கம் உள்ளிட்ட குடிநீர் இயக்கம், உபாதைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே போல் அரங்கம் சிரமம் இல்லாமல் செல்லும் வகையில் 4 சக்கர நாற்காலிகள் உள்ளிட்டவை 30,000 பேர் சாப்பிடுவதற்காக அங்கங்கே ஸ்டால்கள் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட உள்ளது. பக்தர்கள் அங்கங்கே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவர்களுக்கான உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வழிகாட்டுதல் தன்னார்வலர்கள், இவர்களுக்கு அதிகமாக குழப்பம் இருப்பதால் 1 லட்சம் பேர் வரக்கூடிய என்பதால் இவர்களுக்கு தன்னார்வர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் இவர்களை பயன்படுத்தி கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 2 பேருக்கு சீருடையானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் வருபவர்களுக்காக அந்த வழிமுறையை காட்டுதலே வழிபடுத்தப்பட்டுள்ளது. இதே போல் இந்த மாநாடானது 24ஆம் தேதி நடைபெறும் நிலையில் 1 லட்சம் பேருக்கான உணவான தற்போது ஏற்பட அனைவருக்கும் பஞ்சாமிரதமானது இங்கே பழனியில் சிறப்பான ஒரு விஷயம். உணவு முழுவதும் அழியக்கூடிய இந்த பஞ்சாமிரதம் உள்ளிட்ட குங்குமம், விபூதி, லேமினேஷன் செய்யப்பட்ட ஒரு முருகன் போட்டோவுக்கான பிரத்யேகமாக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகி உள்ளது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.